என் தங்கமே, உனக்காக இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 3 மங்களகரமான பொருட்களுள் ஒரு பொருட்களை நீ நிச்சயமாக தொட்டு விட்டாய். உன்னுடைய மனது எதை யோசிக்கின்றதோ அதுவாகவே நீ அந்த பொருளையும் தொட்டிருக்கின்றாய். அது எப்படி நான் நினைத்ததற்கும் நான் தொட்டதற்கும் சம்பந்தம் இருக்கும் என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக சந்தனத்தையோ குங்குமத்தையோ தொட்டிருப்பார்கள். தெய்வத்தின் மீது பக்தி கொண்டு நமக்கு மிகுதியான தைரியம் வேண்டும், நமக்கு தெய்வம் துணையாக நிற்க வேண்டும் என்று நினைத்திருப்பவர்கள் அந்த திருநீரை தொட்டிருப்பார்கள். என் குழந்தையே, அதிலும் குறிப்பாக சிலர் தன் வாழ்க்கையில் அத்தனையும் நீடித்து வாழ வேண்டும், நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் குங்குமத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற உன் கருப்பன் உனக்கு ஒரு செய்தியை சொல்லத்தான் இது போன்றெல்லாம் உன்னிடத்தில் தொடச் சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையே, தொடுவதற்கு முன்பாக உனக்குள் ஒரு சில எண்ணங்கள் தோன்றியிருக்கும், உனக்குள் ஒரு சில விஷயங்கள் எட்டி பார்த்திருக்கும். அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நாம் யோசிக்கின்றோம். ஒரு நொடி அதை எல்லாம் மறந்துவிட்டு நமக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை மட்டும் நாம் சிந்திக்கின்றோம் அல்லவா? நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை பற்றி மட்டும் நாம் யோசிக்கின்றோம் அல்லவா? அந்த நொடி தெய்வம் உன் முன்னால் நிற்கிறது என்றால் நீ அப்பொழுதே உறுதி செய்து கொள்ளலாம், நாம் நினைத்தது எல்லாமுமே நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நம் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. நமக்கு நம் கருப்பன் துணையாக இருக்கிறான் என்று. கருப்பனின் அன்பு நீ உணரக்கூடியது. எல்லோராலும் அது எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் என் பிள்ளை, உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி முடிவதனால்தான் நீ என்னோடு என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக எண்ணிக்கொண்டிருப்பாயானால் இதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து உனக்கான கஷ்டங்களை அத்தனையும் சரி செய்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று புரிந்து நான் தருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை கருப்பனின் அன்பை உணர்கின்ற தருணத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு என்னவாக போகின்றது என்பதனையும் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நீ தொட்டதற்கு பலன் வேண்டுமல்லவா? திருநீரை தொட்ட பிள்ளைகளுக்கு மனதைரியம் அதிகரிக்கும், உனக்குள் இருந்த குழப்பங்கள் நீங்கும், நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற விஷயம் வெற்றி பெறும். மனதில் குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருந்தால் அது உன்னை விட்டு நீங்கிவிடும். தேவையில்லாது எதை பற்றியும் யோசிக்க மாட்டாய். எந்த விஷயமாக இருந்தாலும் தீர விசாரிக்காமல் ஒரு முடிவினை எடுக்க மாட்டாய். சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் அதை தெரிந்து கொள்வாய். நமக்கு நடக்கவிருப்பது ஒவ்வொன்றும் எதனால் என்பதனை புரிந்து கொள்வாய். இப்படி இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் உணர வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே நீங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன்னை விட்டு விலகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இது திருநீரை தொட்ட பிள்ளைகளுக்கானது. இந்த நேரத்தில் குங்குமத்தை தொட்ட என்னுடைய பிள்ளை, பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு தன்னுடைய துணையின் வாழ்நாள் நிச்சயமாக அதிகரிக்கும். எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதானே என் பிள்ளையே. சுபமங்கள நிகழ்வுகள் இந்த குங்குமம் அன்றி எங்கும் நடக்காது. தெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற
இந்த குங்குமம் நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்கும். ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்து விட்டதும் என் பிள்ளை, இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு உன் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அதிகப்படுத்துகின்றாய். இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ உறுதி செய்கின்றாய். உன்னை சூழ்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள நீ தயாராகி விடுகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பனை என் பிள்ளை நீ இந்த நேரத்தில் உணரவும் செய்ய வேண்டுமல்லவா? அதனால் குங்குமத்தை தொட்ட பிள்ளைகளுக்கு கருப்பனின் அன்பை நேரடியாக காண வேண்டிய அத்தனை நிகழ்வுகளும் உருவாகும். அடுத்ததாக சந்தனத்தை தொட்ட என் பிள்ளை, மனமகிழ்ச்சியான ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது. உனக்கு மனக்குழப்பத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது. உன் மனதில் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு நீங்கி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து சேரப்போகின்றது. எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்துவிட மாட்டாய் என்று எண்ணுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் உனக்கு சிறப்பான விஷயங்களை எல்லாம் தந்துவிடப் போகின்றது. நீ தொட்ட காரியம் எல்லாம் துலங்கப் போகின்றது. நீ எந்த காரியத்தை தொடங்க நினைத்தாலும் இந்த மகாலயபட்ச முடிவிற்கு பிறகு நீ தொடங்கிவிட வேண்டும். என் பிள்ளையே, இதை தொடங்கி முடிக்கும் நேரம் வெற்றி உன் கைகளில் நிச்சயமாக இருக்கும். அத்தனையும் உன் வசமாக மாறும். எல்லாமுமே உன் கைகளில் சிறப்பாக வந்து முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற அத்தனையுமே ஏதாவது ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதற்காகத்தான். கருப்பனின் அன்பு என்னவென்று உன்னால் உணர முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருவது அத்தனையும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்பனின் அன்பு மட்டுமல்ல, கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது? எதனால் உன் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வந்தது? எப்படி எல்லாமோ இருக்க வேண்டிய வாழ்க்கை எப்படி இதுபோன்று ஆனது என்பதனை என் பிள்ளை தெளிவில் கொண்டு உனக்கான வெற்றி பாதையில் நீ நடைபோட வேண்டும். அதற்கான அத்தனை விஷயங்களையும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் உருவாக்கி விட்டேன். உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது அத்தனையும் உனக்கானது. இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்தது எல்லாம் போதும். இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ இஷ்டப்பட்டு வாழ வேண்டும். பல நன்மைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். வாழ்க்கை என்றால் இதுவெல்லாம் இருக்கும், ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்கும் என்பதனை புரிந்து உணர்ந்து நீ வாழ வேண்டும். சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர வேண்டும். துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு ஓட வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி ஏனும் கருப்பனின் அன்பினை பெற்றுவிட்ட மகிழ்ச்சியில் என் பிள்ளை, நீ உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கு. என்றென்றும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கருப்பனை கண்டால் பயப்படக்கூடாது. கருப்பன் அன்புள்ளம் கொண்டவன். தவறு செய்தவர்கள் மட்டும்தான் என்னை கண்டு பயப்பட வேண்டும். மனதில் தவறான எண்ணங்கள் இல்லாதவர்கள், அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காதவர்கள், யார் வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்காதவர்கள் என்று உண்மையுள்ளம் கொண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் என்னை கண்டு பயப்படக்கூடாது. அவர்களுக்கு என்றென்றும் பாதுகாப்பாக நின்று இந்த கருப்பன் அவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இனி இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றான் என்பதனை நீ புரிந்து கொள். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.